ரோட்ல அழுதுட்டு போவேன். ரொம்ப நேரம் இங்கே தனியா இருப்பேன். ஏன் இந்த இடத்துல தனியா இருக்க பாப்பா? ஆட்டோல ஏறி போவேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. ஆட்டோனால எனக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க, இவ்வளோலாம் அழாத, நீ இதை விட உனக்கு பெட்டரா வரும். எனக்கு தெரியும், இல்லை நான் தப்பு பண்ணிட்டேன், நான் ரொம்ப ரியலைஸ் பண்றேன், எனக்கு அவங்க வரணும், நான் அவங்கள நல்லா பார்த்துப்பேன் அப்படின்ற அந்த ஒரு எனக்கு எண்ணம் இருக்கு. A person who suffers before it is necessary suffers more than it is necessary. அதாவது ஒரு 9 மாசத்துக்கு முன்னால நீங்க டாக்ஸிக்கா ஆனேன்னு சொன்னீங்களா, அதுக்கெல்லாம் முன்னால உங்க முகம் எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்ப ரொம்ப டல்லா இருக்கா. பெத்த வயிறு பத்தி தெரியுது. உங்க பேருமா? யாமினி. யாமினி 9 மாசத்துக்கு முன்னால எப்படி இருப்பா? சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா. லைஃப்ல சில விஷயம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே சிரிச்ச மொத்தம் இருக்கவே முடியாது. கண்டிப்பா இப்போ இந்த யாமினி கண்ணாடி போய் முன்னால போய் நிக்கிறப்ப அந்த யாமினி ஞாபகத்துக்கு வராளா இல்லையா? எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். போட்டோ பார்த்தா தான் ஞாபகம் இருக்கு, அந்த முகமே தெரியல. இப்ப ஏமாற்றங்கள் வரலாம், நம்ம நினைச்சு மிஸ் ஆகலாம், நம்ம எதிர்பார்க்க சில நிகழ்வுகள் நடக்கலாம். நான் ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருந்துட்டேன் சார். லைக் எமோஷ்னலா நான் பண்ண மேபி லவ் பண்ணலாம், தப்பு இல்லை. மரணத்தை விட மோசமானது என்னன்னு தெரியும், மறக்கப்படுறது. அதில் முட்டாளாக இருக்கிறது வந்து நம்ம டிபெண்ட் பண்ணுறது தான் முட்டாள்தனம்னு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். நம்மள நாமளே பார்த்துக்கிட்டா உண்டு. ஏன்னா அந்த எமோஷ்னல் அந்த இதுலேருந்து என்னால் வெளியிலே வர முடியல. ஒரு இடத்துக்கு வெளியில் போனாலோ சாப்பிட போனாலோ அவங்க ஞாபகம் தான் வருது. நம்ம வாழ்க்கையில் சந்திக்கிற சில பேர் நம்ம வாழ்க்கையில் இழந்த சில பேரை ஞாபகப்படுத்துவாங்கடா. எனக்கு என்னன்னா, சரி பண்ணியிருக்கலாமே, சரி பண்ணலாமே, சரி பண்ணால் நல்லா இருக்குமே. ஆனா அதை நினைச்சுக்கிட்டே இருக்காம இம்மிடியா இன்னும் ஒன்று டிராவல் பண்ணியிருக்கு.